இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை ஒரு சில நிமிடம் தியானத்திற்காக வேத புஸ்தகங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். என்னோடு கூட உங்களது வேத புஸ்தகங்களை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அவருடைய 4வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். 1 நாளாகமம் அவருடைய 4வது அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம். அதனுடைய 9, 10 ஆகிய வேத வசனங்களை ஒரு வாசிக்க கேட்போம். நம்முடைய கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல் வேளைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமையோடு கூடி வர கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தேவனே, இந்த பகல் வேளை எத்தனை பேர் கிடைக்காத ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உம்முடைய பாதபீடத்தில் அமர்ந்து நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல, கர்த்தாவே எங்களை ஜீவனையும் சுவாசத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து உம்முடைய சமூகத்தில் கூடி வர செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பாதபீடத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். இதுவரை கூட இருந்த தேவன் தொடக்கம் முதல் இதுவரை எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நன்மையாய் நடத்தி வந்தீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து வேத வசனத்தில் சில பகுதிகளை தியானிக்க போகும்போது எங்களோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மகளும் கர்த்தர் பேசுவீராக. வேத வசனத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கை இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராப்பா. உடைய வசனம் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். உடைய வசனம் எங்கள் கால்களை நடத்தி செல்கிற நல்வழியை காண்பிக்கிறதாய் மாறட்டும். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நீதி உள்ளவர்களாக, தேவனுடைய சமூகத்திலே நீதியை செய்கிறவர்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாக, எங்களை மாற்றுகிற வசனங்களாக இந்த பகலிலே கர்த்தர் எங்களை கற்றுத் தருவீராக. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களிலையும் கர்த்தரை நாமத்தை மையப்படுத்தி கர்த்தாவே உமக்கு ஒரு ஸ்தானாதிபதியாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற, உம்முடைய நாமத்திற்கு அப்பா துதிகான மகிமையை செலுத்துகிற, பலர் நடுவிலையும் உம்மை உயர்த்துகிற ஒரு சந்ததியாக, தலைமுறையாக ஒரு விசுவாச குடும்பம் வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வசனங்கள் மூலம் கர்த்தர் பேசுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கூட கர்த்தர் ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பகல் வேளை நாம் வாசித்த வேத வசனம் குறிப்பாக ஒரு யாபேசின் ஜெபத்தை குறித்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. குறிப்பா இந்த நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தாவீதின் குடும்பத்தினுடைய வம்ச வரலாறுகளும் அதைத் தொடர்ந்து யூதா குடும்பத்தினுடைய வம்ச வரலாறுகளும் மிக தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகம். ஹல்லேலூயா. அந்த வரலாற்றில் வருகிறவர்கள் குறிப்பாக பலருடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது. 1ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பலர் பெயர்கள் தொடர்ச்சியாக உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக வாசிக்கும் போது முதல் துவக்கத்திலே யூதாவின் குமாரர் என்று சொல்லி துவங்குகிறது. யூதாவின் குமாரர், அவர்களுடைய குமாரர்கள், அவருடைய சந்ததிகள், ஒவ்வொரு சந்தானமாக வம்ச வரலாறு அப்படி அடுக்கி வைக்கிற இடத்திலே ஒரே ஒரு பெயர், யாபேஸ் என்கிற பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விளக்கம், மற்ற நபர்களை குறித்து சொல்லப்படாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையின் வரலாறு யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய பெயர் சிம்பிளா சாதாரணமாக பெயர் மட்டும் உச்சரிக்கப்பட்டிருக்கிற இடத்திலே யாபேசினுடைய நிலைமை என்ன, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மை என்ன என்பதை குறித்து அந்த இடத்துல தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாபேசை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே யாபேஸ் என்பவனுடைய பேருக்கு அர்த்தம் துக்கத்தின் மகன். யாபேஸ் என்பதன் அர்த்தம் துக்கத்தின் மகன். குறிப்பாக நம்ம தமிழ்ல துக்கத்தின் மகன் சொல்றோம். யாபேஸ் என்பது ஒரு எபிரிய பெயர். அந்த எபிரிய பெயர் நம்ம குறிப்பாக அந்த ஒரு பேரை அதை சுட்டி காட்டி கூப்பிடும் போது அந்த பேருக்கு அர்த்தமே அவனை கூப்பிடுகிறது. தமிழ்ல நம்ம கூப்பிட்டா இப்படி கூப்பிடணும், துக்கத்தின் மகனே. ஹல்லேலூயா. யாபேஸ் என்று கூப்பிட்டால் அவனுடைய காதில் விழுகிற தோனி தமிழின் அர்த்தம் துக்கத்தின் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தாய் தகப்பன்
உங்களுக்கு ஒரு நல்ல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே நம்முடைய தாய் தகப்பனார்கள் நாம் பிறக்கிற வேளையிலே பெயர் வைப்பார்கள். அதற்கு அர்த்தங்களை அவர்கள் நிச்சயம் தெரிந்தெடுத்து அர்த்தமுள்ள ஒரு பெயரை அவர் வைக்கிறதா இருக்கிறோம். ஆனா இந்த யாபேசுடைய வாழ்க்கை நாம் குறிப்பாக பார்க்கிற வேளையிலே யாபேசின் வாழ்க்கையிலே அவனுடைய தாய் அவனுக்கு வைத்த பெயர் தான் துக்கத்தின் மகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். யாபேஸ் என்பது ஒரு எபிரேய பெயர். அந்த பெயருடைய அர்த்தமே துக்கத்தின் மகன். நம்ம அந்த யாபேஸ்ங்கிற நபரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு விட்டு நம்முடைய முன்னிலை விட்டு அவனை யாபேஸ் என்று கூப்பிட்டா அவனுக்கு தெரியும். ஆனா அதே நபர் தமிழ் தெரியும் நபரா இருந்தால் துக்கத்தின் மகனே என்று கூப்பிட்டால் என்ன என்று கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யாபேஸ் அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தான்னு சொல்லி துக்கத்தின் மகன் என்கிற பெயரை அவனுக்கு கொடுத்த இடத்திலே அவன் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய தாய் அவனுடைய தகப்பன் அவனுடைய சொந்தம் அவனை பெற்றெடுத்த 10 மாதங்கள் சுமந்து வேதனையோடு பெற்றெடுத்த தாய் அவனுக்கு கொடுத்த பெயர் அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று. ஆனால் கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் எல்லார் மத்தியிலேயும் அவர்கள் எல்லோருக்கும் நல்ல நல்ல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவனை கூப்பிடும் போது இவனுடைய தாய்க்கு அவனுடைய உள்ளத்தின் ஏக்கம் துக்கம் 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 துக்கத்தின் மகன் துக்கத்தின் மகன். இவனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த துக்கம். இவன் எனக்கு துக்கம் கொண்டு வந்திருக்கிறான், என் குடும்பத்துக்கு துக்கம் கொண்டு வந்திருக்கிறான். இவனுடைய பிறப்பு நிமித்தம் நாங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறோம் என்கிற ஒரு என்ன சொல்லப்படுகிற ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கும் போது அந்த அடையாளத்தை மாற்றி கர்த்தர் அவனை துக்கத்திலிருந்து ஒரு கனம் பெற்றவனாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அததான் பார்க்க போறோம். கனம் பெற்ற யாபேஸ். அவன் கனம் பெற அவனுக்கு காரணம் என்ன? யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் மகன் என்று பெயர் பெற்ற ஒரு யாபேசுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவன் பார்க்கிற வேளையிலே சிருஷ்டிகரை அவன் அறிந்திருந்தான். He know who has created him. He doesn't believe or he doesn't even know that he was just a child of his mom. அவன் தன்னுடைய தாயின் மகன் என்பதை மட்டுமல்ல அவன் அறிந்திருந்தது அவனை சிருஷ்டித்த தேவனை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய அவனுக்கு ஒரு தாயை மட்டும் அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் காணாத தேவனை அவன் அறிந்திருந்தான். அவன் தாயை கண்கூட பார்த்திருந்தாலும் அவனை தாயின் கருவிலே உற்பத்தியாக்கின தேவனை அவன் அறிந்திருந்தான். வேத வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 1:5, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். கர்த்தர் எரேமியாவோடு சொல்லும் விதமாக சொன்னார், தாயின் கற்பத்தில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் அறிந்திருந்தேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நாம் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நம் கரு உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருந்த தேவாதி தேவனாய கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சர்வ ஞானியாகவும் காணப்படுகிறார். இன்னும் இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லி விதமாக சொல்கிறார், தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஹல்லேலூயா. இந்த யாபேசு கற்பம் தரிக்கிறான் தாயின் கற்பத்திலே. அவன் 10 மாதங்கள் கழித்து தாய் அவனை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த இந்த 10 மாதங்களுக்குள்ளாக அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே அவனுடைய கற்பம் அழிக்கப்பட்டிருக்கலாம். துக்கம் என்கிற அந்த சத்தம் தாயின் வாயிலிருந்து வருகிறது அல்லவா? அதை பார்க்கும்போது எவ்வளவுதான் துக்கம் இந்த 10 மாதத்துல அந்த தாய் அதை அறிந்திருப்பாள். துக்கம் வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் நெருக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்து விழுது. அதன் மத்தியிலேயும் ஒரு யாபேஸ் அந்த துக்கத்தை மறக்க கற்றவனை கனப்படுத்தின காரணம் உண்டு. அவனுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் போது அவனை காப்பாற்றினவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய்க்கு அவருடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் துக்கத்தை நிமித்தமாக தன்னுடைய பெற்றெடுத்த மகனுக்கு அந்த துக்கத்தை அடையாளமாக கொடுக்கும் போது அந்த அடையாளத்தின் மத்தியிலேயோ அந்த மகன் அவன் அறிந்தது தாயின் வார்த்தை அல்ல, அவன் பிடித்து கொண்டது தாயின் அடையாளத்தை அல்ல, அவன் பிடித்து கொண்டது தாயின் துக்கத்தை அல்ல, அவன் பிடித்து கொண்டது தன்னை உருவாக்கின தேவனை, தன்னை சிருஷ்டித்தவரை நோக்கி பார்த்தான். அவனுக்கு தெரியும், என்னை சிருஷ்டித்தவர் என்னை கைவிடுவதில்லை. என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கும் என்னை தெரிந்தெடுத்தாரானால், என்னை அறிந்திருந்தாரானால், என்னை தாயின் கற்பத்திலே 10 மாதங்கள் காப்பாற்றினானால், தாயின் கற்பத்தில் வெளியே கொண்டு வந்தாரானால் அவர் என்னை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அதை அறிந்திருந்தான், நன்றாக அறிந்திருந்தான். அறிந்ததன் காரணமாக அவருடைய வாழ்க்கையிலே அவன் அந்த தேவனை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவனுடைய ஐடென்டிட்டி துக்கம். ஆனா அவனுக்கு கர்த்தர் கனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேசத்திலே எல்லாரும் அவனை பார்க்கும்போது இவன் துக்கத்தோடு, இவனுடைய தாய் இவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தார். இவனுடைய குடும்பத்திற்கு இவனுடைய துக்கம், இவனுடைய குடும்பத்திற்கு இவன் ஒரு துக்கமான மகன் என்று சொல்லும் போது எல்லாரும் பார்த்து அந்த ஸ்தானத்திலே அவன் வளர்ந்த வருகளிலே கர்த்தரை அறிந்து கர்த்தரை பாதுபடுத்தி காத்திருந்த வேளையிலே கர்த்தர் அவனை அந்த துக்கம் என்று சொன்ன வாய்களுக்கு நடுவே, அவனை நிந்தித்த வாய்களுக்கு நடுவே, அவனுக்கு விரோதமாக பேசின நாவுகளுக்கு நடுவே, அவனுக்கு விரோதமாக எழும்பின அநேக குடும்பத்தார்களுக்கு நடுவிலே கர்த்தர் அவனை அவருடைய எல்லையை பெரிதாக்கி கனம் பொருந்தினவனாக வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு பெற்றெடுத்த தன்னுடைய சகோதரர்களை பார்க்கலோ துக்கத்தோடு பெற்றெடுத்த யாபேஸ் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு பெற்றெடுத்த வாழ்க்கையில் அந்த தாய் சந்தோஷத்தோடு பெற்றெடுத்த மற்ற பிள்ளைகளை பார்க்கல துக்கத்தோடு பெற்றெடுத்த அந்த யாபேஸ் கர்த்தரை அறிந்ததனால் அவனை கர்த்தர் கனம் பண்ணினார். அவருடைய தாய் அவனை கனம் பண்ணவில்லை, அவருடைய சகோதரர் அவனை கனம் பண்ணவில்லை, அவருடைய சுற்றுப்புறத்தை அவனை கனம் பண்ணவில்லை. எல்லோரும் அவனை பார்த்து துக்கம் 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 என்று சொல்லும் போது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், அவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை அவன் பிடித்துக் கொண்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெரியவன் ஆக்கினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் என்ன வேணுமா சொல்லட்டும், பலவிதமான அடையாளங்கள் நமக்கு மேல் குத்தட்டும், பொறிக்கட்டும், நம்மை பெற்றெடுத்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், இவனால் பிரயோஜனம் இல்லை, இவனால் என்ன ஆகும், இந்த குடும்பத்திற்கு துக்கத்தை கொண்டு வருகிறவன், ஒருவேளை விசுவாசத்தில் வந்ததற்காக உதறி தள்ளி இருக்கிறான், குடும்பத்திற்கு பெரிய அவமானத்தை கொண்டு வருகிறானே, அவன் பெந்தேகோஸ்திலே போய் ஆராதிக்கிறான், இவன் குடும்பத்திற்கு பெரிய அவமானம் என்று அவர்கள் அடையாளத்தை குத்தினாலோ அதன் மத்தியிலேயோ கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் குடும்பங்கள், உங்கள் தலைமுறைகள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கனம் பொருந்தினாக தேசத்திலே நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He will never leave you. அவர் உங்களை கைவிடுகிறார். அந்த யாபேஸ் கர்த்தரை அறிந்தான், கர்த்தர் அவனை கனம் பொருந்தின மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை உங்களை சிருஷ்டித்தவரை நீங்கள் நோக்கி பாருங்கள், மனிதர்களை நோக்கி பார்க்க வேண்டாம். மனிதர்கள் பல அடையாளங்களை மேல் பொறிப்பார்கள். மனிதர்களை நீங்க நோக்கி பார்த்தால், மனிதர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் விழுந்து போவீர்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை கனம் பொருந்தின மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்கள், கர்த்தர் அழைத்தார், அழைப்பை பெற்றுக்கொண்டான், கல்தேர் ஊரில் இருந்து புறப்பட்டான், கர்த்தரனை கனம் உள்ளவனை மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரனை கைவிடவில்லை. அவன் இறங்கும் போது அவனும் சாராளும் அவனோடு கூட அவருடைய லோத்தும் அவருடைய மனைவியும் கூட வருகிறார்கள். வனாந்திர வாழ்க்கை, வனாந்திரத்தை நடந்து கொண்டு போகிறார்கள். கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார், கானானுக்கு நேராக போகிறார்கள். போகிற வழிகளிலே சில தடங்கல்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. அதன் மத்தியிலேயும் அவன் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருந்தான். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்று ஒரு சந்ததியை கர்த்தர் வைத்திருந்தார், வாக்குத்தத்த சந்ததியை ஈசாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, வாக்குத்தத்த சந்ததிக்கு உண்டான எல்லா காரியம் கர்த்தர் ஆபிரகாம் கரத்திலே கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறிப்பாக அந்த இடத்துல வாக்குத்தத்த சந்ததியை கொடுத்தது மட்டுமல்ல, வாக்குத்தத்த சந்ததியா ஈசாக்கு பெண் கொள்ள போகும்போது எலியார் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லாம் இருக்கிறது எஜமானுக்கு. ஹல்லேலூயா. பொன்னுக்கு பொண்ணு, வெள்ளிக்கு வெள்ளி, ஒட்டகங்களுக்கு ஒட்டகம், ஆடுகளுக்கு ஆடு, மாடுகளுக்கு மாடு, எல்லா சம்பத்தும் ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்றி இருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இறங்கும் போது எல்லாவற்றையும் விட்டு அவன் தன்னுடைய சொந்த ஜனத்தை, கூட்டு குடும்பத்தார் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், அவனை தேசத்தை கனம் பொருந்தின வைத்தார். இன்றைக்கு இந்த பகல் வேளையிலும் அதே ஆபிரகாம் விசுவாச பிள்ளைகளாக மாறுவ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதே ஆபிரகாம் விசுவாசத்தின் வழிகளை நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை நடத்தி கொண்டு வருகிறாரே. இந்த நாட்கள் கர்த்தரை சமூகத்தில் இருக்கும் போது அதே ஆபிரகாம் விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நம்மை கர்த்தர் கைவிட மாட்டார், கனம் பொருந்தினத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. 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 சங்கீதக்காரன் சொல்லும்போது திரும்ப சொல்வார், தாயின் கற்பத்தில் இருந்து எடுத்தவர் நீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த யாபேஸ் நன்றாக அறிந்திருந்தான். கற்பத்தில் உருவாக்கப்பட்டது, கற்பத்தில் 10 மாதங்கள் காப்பாற்றப்பட்டது, கற்பத்திலிருந்து வெளியே எடுத்தல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு பெரிய ப்ராசஸ். 10 மாதங்கள் ஒரு பிள்ளையை தாயான கற்பத்தில் சுமக்கல் என்பது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அது குறிப்பாக அது நம் உற்று பார்க்கிற வேளையிலே
தாயின் கற்பத்திலே ஒரு பிள்ளை உருவாக்கப்படுதல், உருவான பிற்பாடு 10 மாதங்கள் தாயின் கற்பத்திலே அது ஒவ்வொரு அவயவங்களாக ஒவ்வொரு விதமாக அது என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அவருடைய கால்கள், கைகள், கண்கள், இருதயம், உள்ளான அவயவங்கள், புறமான அவயவங்கள், பிள்ளையின் வடிவம் அனைத்துமே கர்ப்பத்திற்குள்ளாக அது உருவாக்கப்படுகிறது. எலும்புகள் உருவாக்கப்படுகிறது, நரம்புகள் உருவாக்கப்படுகிறது, தசைகள் உருவாக்கப்படுகிறது. எல்லாவற்றையுமே இந்த நம்முடைய தாயின் கர்ப்பத்திற்குள்ளாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிள்ளையும் பெற்றெடுத்த பிற்பாடு எந்த அவயவங்களும் உருவாக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த அவயவங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ அனைத்துமே முதல் 10 மாதத்தில் அந்த தாயின் கற்பத்தில் இருக்கும்போது அதை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கின பிற்பாடு அந்த பிள்ளையை தான் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாபேஸ் என்கிட்ட அபிதமாக என்ன செய்தார், உருவாக்கி தான் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் தாயின் கற்பத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம தாயின் கற்பத்தில் கர்த்தர் நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறார். நம்ம காலையில் கர்த்தர் சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றி செலுத்த கர்த்தர் இருக்கு. ஹல்லேலூயா. 10 மாதங்கள் தாய் பார்க்கவில்லை பிள்ளையை. 10 மாதங்கள் கர்ப்பத்தில் இருந்த பிள்ளையை தாய் நேரிட்டு பார்க்கவில்லை. கர்ப்பத்துக்குள் பிள்ளை இருக்கிறது என்பது தெரியும் தாய்க்கு. ஆனா பிள்ளையின் வடிவம் எப்படி இருக்கிறது, பிள்ளை என்ன சூழ்நிலை இருக்கிறது, என்ன வடிவத்தில் காணப்படுகிறது, எப்படி இருக்கு என்பது தாய்க்கு தெரியாது, தகப்பனே தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த 10 மாதம் வழி நடத்தினவர் கர்த்தர் ஆயிருந்தார் யாபேசோடு. அதை அந்த யாபேஸ் அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது பிள்ளை காற்றை சுவாசிப்பதில்லை. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது பிள்ளை சுவாசிப்பது தொப்புள் கொடி வழியாக அந்த ஆக்சிஜன் தாயின் இரத்த நாளங்கள் வழியாக அது பிள்ளைக்கு ஊட்டப்படுகிறது. அந்த கர்ப்பத்திலிருந்து பிள்ளை வெளியே எப்போது வருகிறதோ அப்போதுதான் முதல் சுவாசம் அது சுவாசிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூக்கு வழியாக சுவாசிப்பது, மூக்கு வழியாக காற்று உள்ளே போய் வெளியே வருகிறது. கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அந்த முதல் சுவாசத்தை நாசியிலே கர்த்தர் ஊதி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கும் போது முதல் சுவாசம் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற இடத்திலையும் கர்த்தர் அந்த யாபேசுக்கு அந்த சுவாசத்தை கொடுத்து கர்த்தர் காப்பாற்றினார். அவன் தாய் கொடுக்கிற அடையாளம் அவனுக்கு ஒரு பெரிய அடையாளம் அல்ல. அவன் தாயின் கற்பத்தில் உருவாக்கின தேவனை கனப்படுத்துவார் என்பதை அவன் விசுவாசித்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் அவன் இரண்டாவதாக அவன் சிருஷ்டிகரை அறிந்தது மட்டுமல்ல, தன்னை உருவாக்கினவனை அறிந்தது மட்டுமல்ல, அவன் உருவாக்கின தேவனை முழு மனதாய் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. முதலாவதாக அவன் உருவாக்கினவரை அறிந்திருந்தான். இரண்டாவதாக உருவாக்கின தேவனை முழு மனதாக அவன் விசுவாசித்திருந்தான். மத்திய சுவிசேஷத்தில் வருகிறவர்களே கடுகளோ விசுவாசத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். கடுகளோ விசுவாசம் இருந்தால் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் விசுவாசம் இருந்தால் நம் மலையை பார்த்து பேர்ந்த சமுத்திரத்தை போய் விழு என்று சொன்னாலும் இந்த மலை நிச்சயமா பேர்ந்த சமுத்திரத்திலே போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே விசுவாசம் நமக்குள் இன்னும் அதிகம் பலுகி பெருக வேண்டும். விசுவாசம் இன்னும் அதிகம் பலுகி பெருக வேண்டும். இந்த யாபேசு கர்த்தரை அறிந்தது மட்டுமல்ல, கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார், தாயின் கற்பத்திலிருந்து வெளியே எடுத்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்தது மட்டுமல்ல, அவன் அந்த தேவனை விசுவாசித்தான் முதற்கணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மையானதை தருவார் என்பதை அவன் விசுவாசித்திருந்தான். இந்த விசுவாசம் தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கைக்கு நேராக அவனை நடத்தி சென்றது. அவனுடைய வாழ்க்கையை நன்மைக்கு நேராக நடத்தி சென்றது. இந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே பிரதிபலன்களை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே கனத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த பகல் கர்த்தர் சமூக தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை பேர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். நீ உருவாக்கின தேவன் அவர்தான், என்னை உருவாக்கினவர் அந்த கர்த்தர் தான், என்னை சிருஷ்டித்தவன் தேவன் தான் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் அந்த தேவன் எங்களை நடத்துவார், எல்லா சூழ்நிலையிலுமே எல்லா கட்டத்திலுமே எங்களை வழி நடத்துகிற விசுவாசம் இல்லாமல் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல கஷ்டங்கள் நெருக்கத்தின் மத்தியிலேயோ பலரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு மனமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை பாதுபடுத்தி அமர்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. இந்த யாபேஸ் அப்படி அல்ல. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை பாதுபடுத்தி அமர்ந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விசுவாசம் மட்டுமல்ல, அவன் மனிதனை அவன் விசுவாசிக்கவில்லை. இந்த வேதத்தை வாசிக்கும் நன்றாக தெரிகிறது. அவன் மனிதனை அவன் நோக்கி பார்க்கவில்லை. மனிதர்கள் பலதரப்பட்ட அடையாளங்கள் அவன் மேல் குத்தும் போது பொறிக்கும் போது அவன் விசுவாசித்தது தேவனே. அவன் மனிதனிடத்தில் சகாயத்திற்கு போகவில்லை. தன்னை மேன்மைப்படுத்தும்படி, தனக்கு உதவி செய்யும்படி, தனக்கு காசு பணங்கள் தரும்படி, தன்னுடைய வாழ்க்கையை அவன் கட்டி எழுப்பி தன்னுடைய அடையாளத்தை மாற்றும்படி அவன் மனிதனிடத்தில் போகவில்லை. மனிதனை விசுவாசிக்கவில்லை. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் பொறிக்கப்பட்ட அடையாளத்தை மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவரே.
ஹல்லேலூயா. என்னை தாயின் கருவில் உருவாக்கினாரானால், என்னை தாயின் கருவிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரானால், எனக்கு சுவாசத்தை தந்தாரானால், என்னை இந்நாள் வரை வழிநடத்தி வருகிறாரானால், என்னை நடத்துகிற தேவன் அவர் ஒருவர் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவனுடைய குறிப்பாக அந்த வாசிக்கும் நன்றாக அதை வாசி தியானிக்கும் போது இவ்விதமாக தியானித்து, குறிப்பாக இது இந்த காரியங்கள் அறிந்து எப்படியாவது ஒரு 20 வயதிற்கு மேல் ஆகியிருக்கும் இந்த காரியங்களை தன் வாழ்க்கையில் அபயமாக்கிக் கொள்வதற்கு, இந்த பகுதி அவன் வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு, தன் வாழ்க்கையை அவன் புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல மெச்சூர் மைண்ட் வந்திருக்கணும், ஒரு மெச்சூரிட்டி அவனுக்குள்ள வந்திருக்க வேண்டும். வந்திருந்த பிற்பாடு தான் இவன் இவ்விதமாக ஜெபித்தே இருப்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கவனிங்கள். இந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை மட்டும் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசம் அந்த இடத்துல அவனுக்கு அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு வழி வகுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியத்தை செய்தது. ஒரு யோனாவின் கால நாட்கள் நாம் பார்க்கிற வேளையிலே, யோனாவின் கால நாட்களிலே அந்த இடத்துல மிகவும் தெள்ளத்திலே பார்க்கிறோம். யோனாவின் கால நாட்களில் ஒரு பெரிய அழிவு நினிவே பட்டணத்தில் என்ன செய்யப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. யோனாவை கொண்டு கர்த்தர் நினிவே பட்டணத்திற்கு நேராக ஒரு பிரசங்கம். இந்த பட்டணம் 40 நாட்களுக்குள்ளாக அழிக்கப்படும். என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை இல்லை அந்த இடத்துல. 40 நாட்கள் என்ன செய்ய, இந்த பட்டணம் அழிக்கப்படும். அதுதான் பிரசங்கம், யோனாவுடைய பிரசங்கம். வேற எந்த வசனம் அங்க இல்ல. மனம் திரும்புங்கள், கர்த்தரிடம் திரும்புங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள் என்கிற வார்த்தைகள் யோனா சொல்லவே இல்லை. அந்த வசனங்களை உச்சரிக்கப்படவுமே இல்லை. குறிப்பாக தெள்ளத்தில் பார்க்கிற வேளையிலே யோனாவை கொண்டு கர்த்தர் சொன்னார், 40 நாள் இந்த பட்டணம் நிச்சயப்படும், அழிக்கப்படும். இன்னும் குறிப்பாக அந்த பட்டணம் யூதேயா பட்டணம், இஸ்ரவேலுக்கு உண்டான இந்த பட்டணம் அல்ல, அது ஒரு புற ஜாதிகள் தேசம். அது அந்த பட்டணம் நேராக யோனா போய் தீர்க்கதரிசனமாக கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறார். உரைக்கிற இடத்திலே அந்த ஜனத்தார் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். தங்கள் பொல்லாப்புகளை விட்டு வழி விலகினார்கள். தங்கள் கையின் கிரியைகளை, தங்கள் கையின் கொடுமைகளை விட்டு வழி விலகினார்கள். கர்த்தருக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த வேளையிலே அந்த தேசம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்த அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அழிவுக்கு வேண்டிய வைக்கப்பட்ட அந்த பட்டணம் அழிவை மாற்றி ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல பிரதிபலிக்கப்பட்டது. அந்த தேசத்து ஜனங்களுடைய விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 40 நாள் தான் இருக்கு. இன்னும் நம்ம நினைச்சோம் என்ஜாய் பண்ணோம், இன்னும் நம்ம நினைச்சோம் கொஞ்சம் கூட நம்முடைய லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டிய 40 நாட்கள் தான் இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையிலே புசிப்புக்கும் குடிப்புக்கும் நம் பல விதமான சந்தோஷத்திற்கும் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. இன்னும் குடும்பங்களை நாம் அதிகமாய் செய்வோம். இன்னும் நம்ம எத்தனை 40 நாள் தான் இருக்க போறோம், எவ்வளவு என்ஜாய் பண்ணி இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு என்ஜாய் பண்ணி இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த இடத்திலே போகவில்லை. அவர்கள் அந்த இடத்திலே யோனாவின் தேவனை அறிந்திருந்தார்கள். யெகோவா என்ற நாமம் உள்ள தேவனை அவர்கள் அறிந்து அந்த கர்த்தரை நோக்கி பார்த்த வேளையிலே அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஒருவேளை அவர் நிச்சயமாய் மனதுருகினார் நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி, நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை விசுவாசித்த விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தர் அவர்களுக்கு நன்மையானதை செய்து வாழ்க்கையிலே கர்த்தர் பெரியான காரியங்களை செய்தார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அதே போல யாபேசும் கர்த்தரை சமூகத்திலே செய்கிறான், ஜெபிக்கிறான். யாபேசும் ஜெபித்து கர்த்தரை சமூகத்தில் அவன் விண்ணப்பத்தை வைக்கிறான். விசுவாசித்த விசுவாசம், அவன் இப்படி விசுவாசித்தபடி சும்மா போனதல்ல. விசுவாசிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவன் சும்மா அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு கிரியை செய்வேன் விசுவாசிக்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே சும்மா நடப்பதல்ல. அவன் கர்த்தரை பாதபீடத்திலே தரித்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக அவன் தாயை விட கர்த்தரை நன்றாக அறிந்திருந்தான், சிருஷ்டிகரன் என்று அறிந்திருந்தான். இரண்டாவதாக அவர் மேல் விசுவாசம் வைத்தான். மூன்றாவதாக அவன் தன்னை உண்டாக்கினவர் மேல் அவன் விண்ணப்பம் வைத்தான். ஹல்லேலூயா. அவன் விண்ணப்பம் செய்தான். அவன் அந்த இடத்துல சொல்லப்படும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். பலருக்கு பலவிதமான தேவர்கள் காணப்படுகிறார்கள். யாபேஸ் வாழ்ந்த நாட்களிலே அம்மோன் புத்திரருக்கு ஒரு தெய்வம், மோவாபியருக்கு ஒரு தெய்வம், கானானுக்கு இன்னொரு தெய்வம், பலதரப்பட்ட தெய்வங்கள் தேசத்தில் பலரும் பல விதங்களில் வழிபட்டு கொண்டிருக்கும் போது இந்த காலகட்டத்திலேயோ இந்த யாபேஸ் தெரிந்தெடுத்தது தன்னை சிருஷ்டித்த இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தரே, உண்மையுள்ள தேவனே. ஹல்லேலூயா,
ஹalleluya. உண்மையுள்ள தேவனை அவன் தன்னுடைய வாழ்க்கையில அபயமாக்கி கொண்டான். இந்த பகலுடைய கர்த்தருடைய சமயம் தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் பல தெய்வங்களை கூப்பிடலாம். இந்த பகலில் நம்மை ரட்சித்து வழிநடத்தி நாசிலே சுவாசத்தை ஊதின உண்மையுள்ள தேவாதி தேவனை கர்த்தரை ஆராதிக்கிற நமக்கு கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, உள்ளங்களை கர்த்தர் கைவிடாதவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த யாபேஸ் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பத்தை பாருங்கள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பலருடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு விரோதமாக பலவிதமான நிந்தனையான வார்த்தைகளை பேசுறான், அவனை தொடும். அவர்களுக்கு விரோதமான ஜெபம், சபிக்கிற ஜெபங்கள். குறிப்பாக இந்த இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை உள்ளத்தில் வந்தது. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஹalleluya. கர்த்தர் சொல்லல நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லல. ஹalleluya, ஹalleluya. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சில ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவே இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாகிய நாம் யாரையும் சபிக்க கூடாது. ஹalleluya, ஹalleluya. யாருக்கு விரோதமாக ஜெபம் பண்ணக்கூடாது. யாபேசை பாருங்கள், அவனுக்கு விரோதமான வார்த்தை துக்கத்தின் மகன் என்று அவனுடைய தாய் சொல்லி இருக்கிறார். தாய்க்கு விரோதமாக ஜெபம் பண்ணி இருக்கலாமே, தாய்க்கு விரோதமான வார்த்தையை ஜெபத்தில் உபயோகப்படுத்தி இருக்கலாமே, இல்ல. அவனே தெரியும் தாயை உருவாக்கினது தேவன் தான். ஹalleluya. மனிதனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஹalleluya. மனிதனுடைய சாப வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிற காரியங்கள், மனிதனுடைய சாபத்தின் வார்த்தைகளை நீங்கள் ஒருபோது எண்ணவே கூடாது. ஹalleluya, ஹalleluya. மனிதன் எடுக்கிற சாபம் அது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் நாம் இருப்போம், அது பலிக்கவே பலிக்காது, அது பலிக்கவே பலிக்காது. இந்த இடத்துல பாருங்கள், ஆபிரகாமை அழைத்த தேவன் சொல்கிறார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்ல தவிர உன்னை சபிக்கிற நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கை சபிக்கப்படும் என்று சொல்லவே இல்லை. ஹalleluya. அந்த சாபங்கள் நமக்கு அது ஆசீர்வாதம் மாறும். குறிப்பாக புதிய ஏற்பாடு பகுதியை வாசிக்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும் இதுதான் சொன்னார், உங்களை பகைக்கிறவர்கள் என்ன செய்யுங்கள், சிநேகியுங்கள். ஹalleluya. உங்களை சபிக்கிறவர்கள் என்ன செய்யணுமா, நேசிக்கணுமா. நம்ம சபிக்கிறவங்களையும் நம்ம பகைக்கிறவங்களையும் நம்ம என்ன செய்யணுமா, நேசிக்கணும். அவர்களை ஆசீர்வதிக்கணும். அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் கட்டளையிடணும் என்கிறதான் வேதவசனம் சொல்கிறது. அதை நன்றாய் யாபேஸ் அறிந்திருந்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதை தான் சொல்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். பலர் பலதரப்பட்ட வார்த்தைகள் சொல்கிறார்கள், பலர் என்னை குறித்து அவதூறு சொல்கிறார்கள். என்னுடைய தாய் கூட என்னை துக்கத்தின் மகன் சொல்கிறதே அவன் உபயோகப்படுத்தவில்லை. அவனுக்கு அவ்வளவுமான வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்தாலும், துக்கங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், பலதரப்பட்ட யோசனைகள் உள்ளத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு விண்ணப்பம் விரோதம் சொன்னான், என்னை நீர் ஆசீர்வதியும். ஹalleluya, ஹalleluya. என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை நீர் ஆசீர்வதியும், என் எல்லை விஸ்தாரமாக்கும், என்னை நீர் என்ன செய்யும், உபயோகப்படுத்த என்ன சொன்னான். ஹalleluya, ஹalleluya. அவன் மற்றவர்களுக்கு தான் பார்க்கவே இல்லை, அவன் மற்றவருடைய வார்த்தைகளை தான் கவனிக்கவே இல்லை. மற்றவர்கள் யார் என்ன சொன்னாலும் அவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை இவ்வளவுதான், என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலதரப்பட்ட தீங்குகள் எதிராக வருகிறது. அவன் சொன்ன வார்த்தை, எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஹalleluya. எந்த விதமான அந்நிய வல்லமையும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எந்த சத்துருடைய கிரியை என்னை தொடக்கூடாது. எந்த வல்லமைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடாது. நான் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பாதபடி இருக்கும்போது கர்த்தர் தாமே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னான். ஹalleluya, ஹalleluya. பலருக்கு பலதரப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் வரும்போது சில சொல்றது உண்டு, அந்த ஆளு சாபம் விட்டதுனால, அந்த ஆள் இப்படி சொன்னாரு அதனால என் வாழ்க்கையில இப்படி வந்துட்டு. இல்லவே இல்லை, அப்படி ஒன்று நடக்காது. பிசாசு உங்கள் விசுவாச வாழ்க்கையை தகர்த்து போடும்படிக்கு பலதரப்பட்ட எத்தனங்களோடு கட்சிக்கிற சிங்கத்தை பிற வந்து இருப்பான். யாரு எப்போது விழுங்கல் மேல பார்த்து கொண்டு இருப்பான். ஒரு மனுஷனுடைய வாழ்ந்து வருகிற சாப வார்த்தை ஒரு குடும்பத்திலே அது என்ன செய்யாது, ஒரு காலம் பலிக்காது. அப்படி பலிக்க வேண்டுமானால் அதை சத்துருவானவன் தான் கிரியை நடப்பிக்க வேண்டும். அந்த சாப வார்த்தையை பலிக்க விடாமல் பாதுகாப்பது கர்த்தருடைய கரம், அதை பலிக்க பண்ணுவது பிசாசின் கிரியை. ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் உறுதியோடு நிற்கிறவர்களே ஒரு சாப வார்த்தையுடைய சில துளிகள் காதில் கேட்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில பலித்து விடுமோ என்கிற ஒரு அற்ப விசுவாசம் வருகிறவர்களே சத்துரன் உள்ளே நுழைந்து விடுவான். ஹalleluya, ஹalleluya. அந்த இடத்துல சத்துரு உள்ளே நுழைந்து விடுவான். அந்த இடத்துல சத்துரு உள்ள அவன் தான் வேதவசனம் சொல்கிறல்வா, கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கணும் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்க, எப்போது, எந்த சூழ்நிலையில, எந்த கட்டத்துல, எந்த நிமிஷத்துல உள்ள நுழைஞ்சிடலாம். இந்த விசுவாச வாழ்க்கை விட்டு அவனை என்ன செய்யலாம், விளர்த்து விடலாம். கர்த்தருக்கும் அந்த தேவனுக்கும் மனுஷனோட தொடர்பு எப்போது பிரிக்கலாம் என்று தான் நினைச்சுக்கிறான்.
சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். எப்போ இந்த பிரிவு, இந்த பிளவை நம்ம எப்போ உண்டாக்கல சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். அதன் மத்தியிலேயும் இந்த சாப வார்த்தைகள் விசுவாசத்தோடு நீங்கள் நிற்கணும். சபிக்கிற எந்த வல்லமையும், சபிக்கிற எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும், வாயின் வார்த்தைகளோ அந்த சாபனுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் பலிக்காது. அப்படி பலிக்கும் வருகிற அவிசுவாசம், அந்த அவிசுவாசத்திற்கு உள்ளாடி சத்துரு கிரியை செய்ய தொடங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்துக்கு கர்த்தருடைய பாதை இருக்கும்போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதைத்தான் யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தனக்குள்ளாக அபயமாக்கி கொண்ட ஒரு சத்தியம். அவன் தனக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மனிதர்களை பார்க்கவில்லை, மனிதனுடைய வார்த்தைகளை கவனிக்கவில்லை. அவன் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தான். யார் தன்னை உருவாக்கினவர் என்பதை அறிந்திருந்தான். யார் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அதன்படி அவன் தன் வாழ்க்கையின் பாதையை செவ்வாய்ப்படுத்தி கர்த்தருடைய பாதபீடத்தில் அமர்ந்தவர்களே அவனுடைய எல்லைகள் விஸ்தாரமாக்கப்பட்டது. அவன் தன்னுடைய சகோதரருக்குள்ளாக கனம் பெறுநராக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தரை பாதுகாக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவராக இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் தாழ்ச்சி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் குறைவு அல்ல, நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மேன்மையாக மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த பகல் கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒன்று கூட சீர்படுத்துகிறவர்களே கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் அந்த இடத்துல வாசி விதமாய் சொல்லப்படுகிறது, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்ன செய்யணுமா? யாபேசோடு கூட இருக்கணுமா? அப்படி கேட்கிறான். அவன் நேர்மை சொன்னேன், யாபேஸ் ஒரு துக்கத்தின் மகன் என்பதை பலர் நிந்திக்கும் போது அவன் சொல்ற வார்த்தை, எந்த மனுஷன் என் கூட இருக்க வேண்டாம், உம்முடைய கரம் என் கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தா போதும், என் சகோதரர் என்னோடு கூட இருக்க வேண்டாம், என் தாய் என்னோடு கூட இருக்க வேண்டாம், என்னுடைய கூட்டு குடும்பத்தார்கள், என்னுடைய ஜனத்தார்கள் யார் என்னோடு கூட இருக்க வேண்டாம். எல்லாரும் மத்தியிலையும் நான் துக்கத்தின் மகன் என்று அறியப்படுகிறேன். அது மத்தியில் அவன் சொல்கிறான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், அவன் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. அருமை தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்குமானால் தேசத்தில் இருக்க அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிந்தையின் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். அவன் பலதரப்பட்ட அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால் அந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளை சில சூழ்நிலை மத்தியிலே, பல பிரச்சனை மத்தியிலே, அவன் நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே பலதரப்பட்ட அடையாளங்களை வாழ்க்கையில கொடுத்திருக்கலாம். இந்த குடும்பமா அவன் இன்னும் ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறான். இந்த குடும்பமா இப்படி ஒரு அடையாளம், ஒரு கெட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் நாட்களிலே அந்த அடையாளங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த பகலுடைய கர்த்தருக்குள்ளாக உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று எத்தனை விரும்புகிறீர்களோ அவர்களோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறவர்களே அவன் விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருவரோடு விண்ணப்பங்களை கேட்கிற கர்த்தர் இந்த பகல் வேளை கர்த்தருடைய கரத்தை உங்களோடு கூட வைக்கும் போது உங்கள் தேசத்தில் இருக்கிற அடையாளங்கள், நிந்தனையின் அடையாளங்களை கர்த்தர் மாற்றி மேன்மை உள்ளதாக கனம் பொருந்தின குடும்பங்களாக, கலம் பொருந்தின வாழ்க்கையாக, கனம் பொருந்தின ஒரு சந்தானத்தின் வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் என்று கேளுங்கள். அவன் யார் எங்களை விட்டு சென்றாலும் அவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் கர்த்தருடைய அந்த கரம் அவன் நம்மோடு கூட இருக்குமானால் அவன் அவர் நம்முடைய உள்ளங்கரத்தில் பொறித்து வைத்துள்ள தேவாதி தேவனவர் அவன் நம்முடைய கால்கள் எந்த இடத்துல மோதாதபடிக்கு அவன் தாங்கி செல்கிற கரம் அது. அல்லேலூயா. ரகசியலவா ரெமலவா ரகத்தியனமா அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் ஓ தேசம் பகைக்கட்டும், கூட்டு குடும்பத்தார் பகைக்கட்டும், பலர் நிந்தனைகளான வார்த்தைகளை சொல்லட்டும், பலர் பலதரப்பட்ட நிலைமையில் உங்களை எதிராக சபிக்கட்டும், பலதரப்பட்ட அந்த கரத்தில் இருந்து உங்களை விரோதமாக எத்தனம் பண்ணட்டும், மறைமுகமாக கண்ணிகளை வைக்கட்டும், ஓ அதன் மத்தியிலேயோ ஓ அந்த பரலோக தகப்பன் ஓ உங்களை கரம் பிடித்த தேவன் ஓ உங்களை நடத்துகிற கர்த்தர் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஒரு யாபேசை கனம் பெருந்தனவனாக மாற்றின தேவன் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தலைமுறைகளை தேச சமத்திலே ஒரு கனம் பெறுந்த தலைமுறையாக ஓ உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக கனம் பெற்ற குடும்பத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாபேஸ் கர்த்தருடைய சமூகத்திலே மிகவும் தெள்ளத்தெளிவு உள்ளவனாக இருந்தார். அவனுக்குள்ளாக உலகத்தின் வார்த்தைகள், மனிதனுடைய வார்த்தைகள் ஒன்றுமே அவனுடைய இருதயத்தை கலங்கடிக்க பண்ணவே இல்லை. அவனுடைய விசுவாசத்திலே அந்த வார்த்தைகள் ஒன்றுமே குறுக்கிடவே இல்லை. விசுவாசத்திலே அவன் கர்த்தரோட அந்த உறவிலே அவன் தொடர்புடையவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா.
ஜெபிக்கிற மனுஷன் கனத்தை பெற்றுக் கொள்வான். யாபேஸ் ஜெபித்தான், கனத்தை பெற்றுக்கொண்டான். அன்னாள் ஜெபித்தாள், கனத்தை பெற்றுக்கொண்டாள். ஆபிரகாம் கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணினான், கனத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை கர்த்தருக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிப்பீர்களானால், கர்த்தரை பாதத்தில் அமர்வீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, தேச மத்தியிலே கனத்தை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி சொல்கிறேன் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஒரு அன்னாள் வாழ்க்கையில நிந்தை, அவள் அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, பிள்ளைகள் இல்லாத ஒரு நிலைமை, அதன் மத்தியிலேயும் அவள் கர்த்தரின் சமூகத்தில் என்ன செய்தாள்? காத்திருந்தாள். அவள் நிந்தை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவள் அழுதாள், கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை இருந்தது வாழ்க்கையிலே. அவள் அந்த இடத்துல கர்த்தரை பாதுகாத்து ஒரு பிள்ளைக்காக ஜெபித்த, ஒரு ஆண் பிள்ளையை நீர் தருவேனானால், ஒரு ஆண் பிள்ளையை நீர் எனக்கு தருவேனானால், இந்த பிள்ளை உம்முடைய சமூகத்தில் விடுவேன். அவன் உமக்காக ஊழியம் செய்வான், அவனுடைய பாதுகாத்து அமர்ந்திருப்பான். ஹல்லேலூயா. அந்நாள் ஜெபித்தாள். அந்நாள் தலைமுறை கனம் பிறந்த தலைமுறை கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேல் தேசத்திலே சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசி இருந்ததே இல்லை. தான் முதல் பேர் சபா மட்டும் அவனை போல எந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. சாமுவேலுக்குள்ள ஊழியம் செய்த எந்த ஒரு ஊழியக்காரனுமே இஸ்ரவேல் இருந்ததில்லை. ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார். அவன் இன்னும் ஆசாரியனாக இருந்து பணிவிடை செய்திருக்கிறார். இந்த 3 ஊழியங்களை நிறைவேற்ற, ஒரு அபிஷேகம் பெற்ற தலைமுறை பெற்றெடுக்க, ஒரு கனம் பெற்ற தலைமுறை பெற்றெடுக்க, ஒரு அன்னாளின் கண்ணீர், ஒரு அன்னாள் நிந்தையை மாற்றி கர்த்தர் கனத்தை கொடுத்தார். இந்த பகல்களை கண்ணீர் வடிக்க தேவனுடைய பிள்ளையே, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அபிஷேகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். உன் சந்ததியை அபிஷேகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ராலாபா ரகசியனமா ஆமென். கர்த்தருடைய வாசனம் ஆமென், அது உண்மையுள்ளது, ஜீவிக்கிற இன்னும் கிரியை செய்ய வல்லமை உள்ளது. ஆமென். ஒரு யாபேசை கனபரனை மாற்றின தேவன் இந்த பகல் வேளை உங்கள் குடும்பங்களை, உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் கனபரனை மாற்ற விரும்புகிறார். ஆமென். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆமென் குடும்பமே, கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய் தகப்பனே, கண்ணீரோடு கர்த்தரை பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஓ உன் தலைமுறை கர்த்தர் அபிஷேகிக்கப்பட்ட, ஓ உன் சந்ததி ஆமென் கர்த்தரை அறிந்த சந்ததி, ஓ உன் சந்ததி ஆமென் சத்ருவான பல நிலைமையிலே எத்தனை வைத்து அவனை பீறி போடலாம் என்று நினைக்கிற இடத்திலேயோ கர்த்தருடைய கரம் அவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ரலாபா ரகசியனமா ரகலபா ரகமனகபா ரகந்தியனமா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே ரபாலகந்தியலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். ஆவியானவரே ஹல்லேலூயா. மகிமை ராஜாவே, மை துதிக்கிற ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாபேசுக்கு உலகம் கொடுத்த அடையாளம் துக்கம், கர்த்தர் கொடுத்த அடையாளம் கனம். ஹல்லேலூயா. 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 உலகம் கொடுத்த அடையாளம் துக்கம், துக்கத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் கனத்தின் அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு மனுஷன் அந்த அதிகாரத்திலே பல பேர்கள் குறிப்பிடப்படுகிறது. ஆனா அந்த யாபேசு குறிப்பாக அடுத்த 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாபேசின் ஜனங்கள் என்று பல பகுதிகளில் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தன் கர்த்தரை பாதுகாத்து அமர்ந்த வேளையிலே அவனை கர்த்தர் பெரிய ஜாதியாக மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் சந்ததியை கர்த்தர் பெரிய ஜன கூட்டமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியிலேயும் சில இடங்களிலே அந்த ஜனக்கூட்டம் காணப்பட்டு நாம் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாபேசுடைய வாழ்க்கை அவனுடைய ஜெபத்தோடு அவனுக்கு மட்டும் கனமாய் முடியவில்லை, அவனுடைய சந்ததிக்கு அந்த கனமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் பலுகி பெருக பண்ணினார். யாபேசின் ஜனங்கள் என்கிற ஒரு ஜன கூட்டத்தை கர்த்தர் இஸ்ரவேலில் உருவாக்கினாரானால் நம் பகல் வேளை கர்த்தரை சம்மதம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் நிந்தனைகளை காணப்படலாம். அதன் மத்தியிலே கர்த்தருக்குள்ள ஜெபித்து கர்த்தருக்குள்ள விண்ணப்பத்தோடு காத்திருக்கும் போது, விசுவாசர் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, ஓமே உங்கள் குடும்பங்கள் ஒரு ஜன கூட்டமாக கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததிகளாக, கர்த்தரை ஆராதிக்கிற தலைமுறை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த பகலில் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் இந்த பகலில் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமை செலுத்துவோம். ஆமென். உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய சந்தானங்கள் அவர் யாபேசின் சந்ததியை பெரிதாக்கி அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஆமென் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்த போல ஆமென் நம்முடைய சந்ததிகள் ஆமென் நம்முடைய தலைமுறைகளை ஆமென் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற, ஆமென் கர்த்தருடைய நாமத்திற்காக உயர்ந்திருக்கிற, கர்த்தரை அறிந்த சந்ததி என்கிற மேன்மையான காரியத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த யாபேஸ் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின என்பதை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையிலே அவர் தம்முடைய சீஷர்களை கட்டளையிட்ட அதே கட்டளை தான். பிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வது எதுவோ அது நமக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. இன்னும் குறிப்பாக நாம் 1 கொரிந்தியர் 14:15 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:15. கொரிந்தியர்களின் நிருபம், முதலாவது நிருபம், 14வது அதிகாரம், 15வது வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்திலே யாபேஸ் கர்த்தருடைய பாதபீடத்திலே கருத்தோடும் ஆவியோடும் செய்திருக்கிறான், விண்ணப்பம் செய்திருக்கிறான். அதே போல இந்த நாட்களில் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பால்வெளி கேட்கிற விசுவாசியே, துக்கத்தின் மத்தியிலையும், நிந்தனையின் மத்தியிலையும், போராட்டத்தின் மத்தியிலையும், சோதனையின் மத்தியிலையும் ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் அந்த இடத்தில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யாபேசு கர்த்தர் கிரியை செய்தார், அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் பிலிப்பியர் 4:6 வாசம் இதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைப்படாமல் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தாக எபேசியர் 6:18 வாசிக்கும் போது எல்லா சமயத்திலேயும் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இடைவிடாமல் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பாதபீடத்திலே எப்போது விண்ணப்பத்தோடு காத்திருக்கும் போது ஆமென், ஜெபம் நமக்கு ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு யாபேசின் அடையாளத்தை மாற்றினது அவனுடைய ஜெபம். ஒரு யாபேசின் அடையாளத்தை மாற்றினது அவனுடைய விசுவாசம். ஒரு யாபேசின் அடையாளத்தை மாற்றினது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுடைய கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு யாபேஸ் கனம் பெற்ற மனுஷன் மாற காரணம் வேற ஒண்ணுமல்ல, அவன் கர்த்தரை அறிந்து, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தரை பாதபீடத்தில் அமர்ந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். இந்த பகல்களே ஜெபிக்கிற நீங்கள் கர்த்தரை பாதபீடத்தில் அமர்ந்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்மை கர்த்தர் கனம் உள்ளவர்களாக, கனம் பெறுநவற்றை மாற்ற வெள்ளமாறாக இருக்கிறார். ஜெபமானது கனத்தை கொண்டு வரும். அவன் நிச்சயமாக கொண்டு வரும். ஜெபமானது ஒரு மனுஷனுக்கு கனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும் என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் யாபேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை நம்முடைய அடையாளங்களை மாற்றுகிறது கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த ஜெபத்தின் உறவுகள் அடையாளங்களை மாற்றும். தேசத்திலே பலதரப்பட்ட நிலைமையில காண்ப அடையாளங்கள், பலதரப்பட்ட நிலைமையில இருக்கிறான பலதரப்பட்ட சூழ்நிலைகள், பலதரப்பட்ட நிலைமைகள், ஒருவேளை குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், பலதரப்பட்ட நிலைமையில பலதரப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் சூறையாடி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியிலுமே கர்த்தரை ஆராதித்த குடும்பத்திலே சோதனை, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பத்தில் இவ்வளவு விதமான காரியங்கள் என்று பலரும் பல நிலைமையில பேசும்போது அதன் மத்தியிலையும் கருத்தோடும் ஆவியோடும் கர்த்தரை பாதபீடத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் குடும்பங்கள் இருக்கிறான காரியங்களுக்கு ஒரு மாறுதலை ஜெபம் கொண்டு வரும். இந்த நாட்களிலே, இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை பாதபீடத்தில் காத்திருக்கும் போது குடும்பங்களுக்குள்ள நிச்சயமாக 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 கர்த்தரை வார்த்தை இந்த பாதபீடத்திலே உங்கள் குடும்பத்திலே மாறுதலை கொண்டு வரும். அந்த ஜெபம் இந்த பாதபீடத்திலே கர்த்தரை சம்மதம் தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில எதற்காக நீ காத்திருக்கிறாயோ, எதற்காக கர்த்தரை பாதபீடத்தில் அமர்ந்திருக்கிறாயோ அந்த காரியம் நாட்களை கர்த்தரால் வாய்க்கும். ஹல்லேலூயா, கர்த்தரால் வாக்கிய அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில ஜெயமா மாறப் போகிறது. ஒரு யாபேஸ் அவன் மனிதர்களை பார்க்கவில்லை. அந்த ஒரு வசனத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். யாபேஸ் அவன் தாயை பார்க்கவில்லை, தகப்பனை பார்க்கவில்லை, சொந்த சகோதரர்களை பார்க்கவில்லை, சந்தோஷமாக பெற்றெடுத்த மற்ற சகோதரர்களை பார்க்கலோ, அவன் மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கலோ. அவனுடைய வாழ்க்கையில் இவன் கனம் பெற்ற காரணம் அவன் யாரையும் பார்க்கவில்லை, அவன் தேவனை நோக்கி பார்த்தார். அந்த கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்தார். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கரம் அவனை உயர்த்தி வைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர எழும்புவார்கள். விசுவாசில கரங்களை தட்டி கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புகிறதான காலம் இது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, ஜெபத்தோடு விண்ணப்பத்தை கர்த்தரை சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவன் பல வருடங்களாக காத்திருந்த காரியங்கள், பல மனிதர்களை நாடி தேடின காரியங்கள், பலரிடத்தை உதவி கேட்ட காரியங்கள், இந்த பகல் விளை கர்த்தருடைய வார்த்தை இந்த பகல் விளை கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர விரும்பினால், கர்த்தரை கரத்திலே கொடுக்க விரும்பினால், மனிதர்கள் செய்ய முடியாதது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். வியாதியா, பலவீனமா, பல டாக்டர்களை சந்தித்து நாட்கள் விடுதலை இல்லாதது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பல்விலை விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தருடைய கரத்தில் எப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் கனம் பெறுகிற ஒரு சந்ததியாக, ஒரு சாட்சியின் சந்ததியாக, ஒரு தலை சிறந்த ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியாக, மேன்மையுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே பல ஜனங்கள் மத்தியில் நிந்திக்கப்பட்ட ஸ்தானத்திலே உன்னை மேன்மையாக
உயர்த்தி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ரபலகத்தியலபா ரபலகசியலபா மேனாவியானவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை செலுத்துவோம். ஆமென். இந்த பாடலை கேட்கப்பட்ட வசனங்களுக்காக வசனங்களை ஆமென் கரங்களை ஆமென் தட்டி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேணும். நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். நீர் எங்களை பலப்படுத்தணும். எங்கள் எல்லையை நீர் விஸ்தாரமாக்கணும் கர்த்தாவே என்று கூப்பிடுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மக்கு நன்றி. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய கரங்களை தர ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை தருகிறோம்ப்பா. இந்த பாடல்கள் வந்திருக்க ஒவ்வொரு ஆத்துமத்தை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. கேட்கப்பட்ட வசனங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை கிரியை செய்ய முடிய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களோட தேவ ஆவியானுடைய கிரியை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதில் ஆவியான பெரிய காரியங்களை செய்வீர். எங்களை தாழ்த்துகிறோம். கருத்து தருகிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் எழும்பி போன நேரத்தில் நம்ம எல்லாரும் எழும்பி எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் அறிந்து விடோ. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறோ, உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் அறிந்து விடோ. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. எல்லா கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட, எல்லாம் சேர்ந்து நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டாராம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறாராம். துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே